ஒரு நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போதோ இல்லை வீட்லேயோ எவ்வளோ மணி நேரம் உட்காந்துருப்பீங்க? 2 மணி நேரம், 4, 8? இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செஞ்ச டாக்டர் டேவிட் டென்சன் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு ஒருவர் எவ்வளோ மணி நேரம் உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து அவருடைய ஹெல்த் ரிஸ்க் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 4 மணி நேரத்துக்கு குறைவாக உட்காந்துருந்தா லோ ரிஸ்க், 4லேருந்து 8 மணி நேரத்தில் உட்காந்துருந்தா மீடியம் ரிஸ்க், 8லேருந்து 11 மணி நேரம் உட்காந்துருந்தா ஹை ரிஸ்க், 11 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தா வெரி ஹை ரிஸ்க். என்னென்ன ஹெல்த் ரிஸ்கெல்லாம் வரலாம்? முதுகு மற்றும் கழுத்து வலி, முதுகெலும்பு பிரச்சனைகள், பலவீனமான தசைகள், மூட்டு விரைப்பு, உடல் பருமன், இருதய நோய்கள், சர்க்கரை நோய், வாரிகோஸ் வெயின்ஸ், டீப் பெயின் த்ரோம்போசிஸ், மன அழுத்தம். இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, சிட் இன் அப்ரைட் பொசிஷன். அதாவது உட்காரும்போது கூன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். ஹெட், ஷோல்டர், ஹிப் இதெல்லாம் ஒரே லைனில் இருக்கணும். உங்கள் பாதம் தரையில் ஃப்ளாட்டாக இருக்கணும். நம்பர் 2, கோ ஃபார் ஸ்மால் வாக். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்மால் வாக் போகணும். இதனால் நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்பர் 3, பாடி ஸ்ட்ரெச்சிங். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது நம்ம நெக் ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம தலையை மேலேயும் கீழேயும் சைட்லேயும் மூவ் பண்ணணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கையை ரொட்டேட் பண்ணணும். ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்பர் 4, காஃப் ரைஸ். நம்ம பாதங்கள் தரையில் இருக்கும்போது வெறும் குதிக்காலை மட்டும் தூக்கி இறக்கிறது தான் காஃப் ரைஸ். இது மாதிரி பண்ணுறதால காஃப் மசில் ஆக்டிவேட் ஆகும். அதனால் கால்களில் ரத்தம் தேவையில்லாமல் தங்காமல் உடனே இருதயத்துக்கு போயிடும். நம்பர் 5, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். உடற்பயிற்சி இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது மூலமாக கெலரிஸும் பேர்ன் ஆகும், நோய்கள் வரதும் குறையும். உதாரணத்துக்கு செல்ஃபோன் பேசும்போது நடந்துக்கிட்டே பேசுகிறது, மாடிக்கு போகணுமா லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் நடந்தே போகிறது, சின்ன சின்ன வீட்டு வேலைகளை நாமளே செய்கிறது. இந்த 5 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிக நேரம் உட்கார்ந்துகள் வரக்கூடிய ஹெல்த் ரிஸ்க் குறையும்.